அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ் ஜமீயத் அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ் ஜமாத்தின் சார்பாக திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடம் என்ற பகுதியிலே அருவிலி நகர் என்ற இடத்தில் மஸ்ஜிதுல் யாசின் என்கின்ற இறை இல்லத்தினுடைய கட்டுமான பணிகள் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ் கீழ்த்தளம் கட்டி முடிக்கப்பட்டு அங்கே ஐவல தொழுகை, ஜும்மா பயான், அதே போன்று மாதந்திர தர்பியா வகுப்புகள் இது போன்ற சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இப்பொழுது இந்த இறை இல்லத்தினுடைய தேவைகள் என்னென்று சொன்னால், பெண்கள் தொழுவதற்கான இடம் பற்றாக்குறை இருக்கின்றது. மதரசா பிள்ளைகள் 100க்கும் மேற்பட்ட மதரசா பிள்ளைகள் மாஷா அல்லாஹ் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு படிப்பதற்குரிய இடம் பற்றாக்குறையாக இருக்கின்றது. இந்த பற்றாக்குறையை நிறைவு செய்வதற்காக அல்ஹம்துலில்லாஹ் முதல் தளத்திலே கட்டுமான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ் இந்த முதல் தளம் கட்டுமான பணிகள் முடிந்தால் இந்த இடத்திலே அல்ஹம்துலில்லாஹ் 100க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வார்கள். அதோடு அந்த பிள்ளைகள் உலகத்தினுடைய கல்வியை 2 மணி நேரம் அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக 4 ஆசிரியர்களை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பாக நடைபெறுகிறது. அதே போன்று உலக கல்வியை கற்றுக்கொள்வதற்காக தனியாக அவர்களுக்காக 2 ஆசிரியர்களை போட்டு அல்ஹம்துலில்லாஹ் இந்த உலக கல்வியும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இறை இல்லத்தினுடைய முதல் பணிகள் முடிந்தால் பெண்கள் பயான், இன்னும் பெண்களுக்கான தர்பியா வகுப்புகள், இன்னும் மக்தப் மாசா பிள்ளைகள் படித்துக் கொள்வதற்காக குர்ஆன் ஹதீஸை அறிந்து கொள்வதற்கான தளமாக அல்ஹம்துலில்லாஹ் இது உருவாகும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய இறை இல்லம், இந்த இறை இல்லத்தை கட்டுவதற்காக நாம் முயற்சி செய்தால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், யார் அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தை கட்டுவதற்காக முயற்சிக்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களுக்காக சொர்க்கத்திலே ஒரு மாளிகை கட்டுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சகோதர சகோதரிகளே, ரமலானுடைய மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். இந்த ரமலானுடைய மாதத்திலே நாங்கள் செய்கின்ற இந்த பொருளாதார உதவி என்பது மிக அதிகப்படியான நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் அதிகமாக துஆ செய்யணும், யா அல்லாஹ் இந்த இறை இல்லத்தினுடைய கட்டுமான பணிகள் முழுமையாக கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்று. அதே போன்று தங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு அனைவர்களுக்கும் பகிர்ந்து இந்த இறை இல்லத்தினுடைய கட்டுமான பணிகள் முழுமையாக முடிப்பதற்கு அவர்களும் உதவி செய்வதற்காக தூண்ட வேண்டும். அவர்கள் மற்றவர்களுக்கு என்ன செய்வார்கள், இந்த இறை இல்லம் கட்டுவதற்கான முயற்சிகளை அவர்கள் மற்றவர்கள் சொல்வார்கள். இவ்வாறு அல்ஹம்துலில்லாஹ் இந்த இறை இல்லத்தினுடைய பணிகள் கட்டுவதற்கு உங்களுடைய முயற்சியும் இதிலே பங்கெடுத்துக் கொள்ள முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவதை போன்று பன்பனா மஸ்ஜிதன் பவல்லாஹு மிஸ்லஹு ஃபில் ஜன்னah, அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தை கட்டுவதனால் அல்லாஹ் சொர்க்கத்திலே நமக்கு மாளிகை கட்டுவதாக சொல்லி காட்டுகின்ற அந்த நன்மையை நாங்கள் பெற வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இறை இல்லம் முழுமையாக கட்டி முடித்துவதற்கு இன்னும் 10 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் தங்களால் இயன்ற அதிகமான பொருளாதாரத்தை கொடுத்து உதவுங்கள். அல்லது உங்களால் சிறிய தொகைதான் கொடுக்க முடியும் என்றால் அதனை கொடுத்து உதவுங்கள். இல்லை, இந்த இறை இல்லம் கட்டி முடிப்பதற்கு நான் பொருளை கொண்டு வந்து கொடுக்கின்றேன், என்ன பொருள் தேவை என்றால் அந்த பொருள் வேணும்னா அந்த பொருளை நான் கொண்டாந்து தரேன்னு சொன்னீங்கன்னா அதற்காக பொறுப்பேற்று இன்ஷா அல்லாஹ் அந்த பொருட்களை வாங்கி தாருங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற முதல் தன்னுடைய பணி இதுதான். இந்த முதல் தரத்தினுடைய இந்த பணிகள், இந்த கட்டுமான பணிகள் முழுமையாக முடிவதற்கு இன்ஷா அல்லாஹ் இன்னும் 10 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது. கீழே இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்ஷா அல்லாஹ் ஜிபே நம்பர் இருக்கும், வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அந்த ஜிபே நம்பருக்கு இன்ஷா அல்லாஹ் அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். அதிலே உங்களால் இயன்ற பொருளாதார உதவியை நீங்கள் கொடுத்து உதவி விட்டு இன்ஷா அல்லாஹ் கீழே இருக்கக்கூடிய அந்த நம்பருக்கு உங்களுடைய தகவலை, உங்கள் ரசீதை அனுப்பி வைத்தால் இன்ஷா அல்லாஹ் அதற்குரிய ரசீதை இவர்கள் இன்ஷா அல்லாஹ் அனுப்பி வைப்பார்கள். தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை இன்ஷா தாராளமாக தந்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.